0 to 40 லெவல் கிராஸ் பண்ணியும் ஒரு அனிமலை கூட டேமிங் பண்ணலன்னா எனக்கு தானே அசிங்கம். ஒரு ரேப்டர் ஒரு பேராசூர் இதை வச்சு என்ன நாக்கா வலிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம ரைட் சைடு வரக்கூடிய முதலையை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு ஒரு காவலனா தேர்ந்தெடுக்க போறோம். இதை தான் காவல் காக்க விட்டுட்டு நம்ம வெளியில போக போறோம். இப்போ ரேப்டரை வச்சு பறந்துடுவேன். அந்த முதல்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும். ஆனா இதை பிடிக்கிறதுக்கு நமக்கு பாய்சன் ஏரோஸ் இல்லை, அதை நான் மறந்துட்டேன். சரி ஓகே, நம்ம இந்த போலோ வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்டர் அங்கே நிறுத்திட்டு நான் போல வச்சு ட்ரை பண்ணுவேன். ஆனால் அது கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. ஜம்ப் பண்ணி கடிச்சிரும். நான் ரேப்டரை திடீர்னு காணுன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் பண்ணிட்டு பார்ப்பேன். திடீர்னு பார்த்தா நம்ம ரேப்டர் அதை சாகடிச்சிடும். அடப்பாரி, இப்போ தான் அதை பிடிச்சி ஒரு காவல் தெய்வமாக நம்ம வீட்டுக்கு நிப்பாட்டலான்னு பார்த்தேன். அதே இப்படி பிறந்து கட்டிட்டேன்னு சொல்லிட்டு சரி ரேப்டருக்கு ஹெல்த்தாவது ஏற்றுவோன்னு சொல்லிட்டு அதோட மீட்டை எடுத்து ரேப்டருக்கு ஹெல்த் ஏற்றிட்டு பேராசூரை பிடிக்க போயிட்டேன். பேராசூர் எதுக்கு தேவைப்படுதுன்னா நார்கோபெரிஸை ஒரே நேரத்தில் 50, 70, 100ன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் தேவைப்படுது. அதனால தான் இந்த விலங்கை தேடி வந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்கெல்லாம் போலோ வச்சு பிடிச்சி தடியால் அடிச்சு நம்ம வந்து டேமிங் பண்ணிக்கலாம். இதை டேமிங் பண்ற கேப்ல நம்ம ரேப்டர் பைத்தியக்காரனோட மோசமா எங்கேயோ ஓடுது. எதுக்கு ஓடுச்சுன்னே தெரியல. சரி, அப்புறம் அதை பேசிவ்ல போட்டு ஃபாலோ கொடுத்தோடனே கிட்ட வந்து நின்றுச்சு. இதுக்கு ஃப்ரூட் எல்லாமே செடியில தான் கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்டை போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். சீக்கிரமா டேமிங் ஆகிறதுக்கு டைனோ கேரக்டர் ஃபுட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இதை டேமிங் பண்ணிட்டு அதை மைனஸ் பண்ணிடுவோம் மறுபடியும். இப்போ டேமிங் ஆன உடனே 100 லெவல் ரீச் ஆயிடுச்சு. 70 லெவல் 30 லெவல் ப்ளஸ் ஆயிருக்கு. இப்போ 100 லெவல் பேராசூர் கிடைச்சாச்சு. இதை வச்சு சீக்கிரமாவே நார்கோ பெரிஸை வந்து கலெக்ட் பண்ணி நார்கோ பாய்சன் வந்து நம்ம எடுக்க போறோம். அந்த பாய்சனை கிரியேட் பண்றதுக்கு ஒரு உரல் அம்மி அது மாதிரி ஒரு கல்லுல வந்து ஒரு எக்யூப்மெண்ட் செஞ்சு அது மூலியமா நார்கோபெரிஸை போட்டு பேஸ்டா நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அதை கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு பிளான் சக்சஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு பேராசூர் பிடிக்க போறேன். அது எதுக்கு அந்த வீடியோவில் சொல்றேன். இது வரைக்கும் லைக் பண்ணாம இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வழக்கம் போல சொல்றது தான். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அப்புறம் என்னோட லெவல் மேன் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இவ்வளவோ கிராஃப்ட் பண்ணி இந்த வீடை பில்ட் பண்ணி இங்கே ஒரு பெட்டை போட்டு அப்புறம் அனிமலை டேமிங் பண்ணி கீழே இருக்கிற செடியிலேருந்து ஃப்ரூட்லாம் கலெக்ட் பண்ண உடனே எல்லாமே என்னோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 40 இருந்து என்னோட லெவல் ஹை லெவலுக்கு ஒரு 70 லெவல் பக்கம் போக போகுது. ஏன்னா இப்போ அதை உங்களுக்கு காட்ட போகிற பாருங்க. 41 லெவல் இருக்கா? இந்த 41 லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 50, 60 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா 22 லெவல் இன்க்ரீஸ் பண்ணிருப்பேன். இதுல லெவல் இன்க்ரீஸ் பண்ணா மட்டும் போதாது. இதுலயும் ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரிக்ஸ் இருக்கு. நம்ம லெவல் HP, ஸ்டாமினா, மாலி டேமேஜ், மூவ்மெண்ட் ஸ்பீடு, வெயிட் இந்த 5 மட்டும் தான் முக்கியமானது. மற்றதெல்லாம் வந்து தேவையில்லாததுதான், அன்வான்ட். இது 5 தான் மேக்ஸிமம் முக்கியமானது. இதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா டெவலப் பண்ணுங்க.